வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பிரஸ் மீட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அது என்ன சர்ச்சைன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னை நன்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு நான் விசுவாசமா வேலை பார்த்தேன். அப்படி இருக்கிற போது நான் பேட்டி கொடுக்குறப்ப கோயம்புத்தூர் வந்து எப்பயாவது அண்ணாமலை தோக்கணுன்றது திமுகவுடைய ஸ்டாலின் சார் தமிழக முதலமைச்சருடைய கனவு. சென்னை கோவை பிரஸ் கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து 5000 ரூபாய் காசு கட்டுறோம். கட்டிட்டு இன்விடேஷனும் அனுப்பிட்டோன்னே சரி ரைட்டு பிரஸ் மீட் பண்ணா அவங்க இன்விடேஷன் பிரஸ் கார்டு போட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டாங்க. அந்த இன்விடேஷன் போட்ட நம்பருக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து அவ்வளோ போனு, போலீஸ் வந்து அவ்வளோ போனு. ஸோ அத்தனை பேருக்கு நாங்கள் சொல்றோம், நாங்கள் 16ஆம் தேதி வரையும் வந்து டைம் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தடுக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா 16 தேதி டைம் இருக்கு மேடம், சரிங்களா? 16ஆம் தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி தான் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 48 மணி நேரம். நான் 17ஆம் தேதிக்கு பிறகு தான் சென்னையில் லாலா கல்வி முன்னாள் கருத்து கணிக்கிற பேரில் ஐபிஎஸ் நிறுவனம் ஒரு கார்பரேட் கம்பெனியாக நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இதுவரை 48 ஆய்வுகள் இதுவரை விட்டுருக்கேன் மேடம். பர்மிஷன் வந்து 16ஆம் தேதிக்கு பிறகு தான் பர்மிஷன் தேர்தல் டாக்குமெண்ட் காட்டுங்க. நான் கலெக்டர் டாக்குமெண்ட் காட்டுங்க. ஏன் டாக்குமெண்ட் காட்டுறேன்? 16ஆம் தேதி டைம் இருக்கு மேடம். தேர்தல் ஆணையம் அப்படியே தினமலர் விட்டுருக்காங்களே, தினமலர் இருக்காங்களே கேளுங்க. 6ஆம் தேதி சென்னையில் விட்டுருக்கேன் மேடம். சென்னையில் கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் ஒன்று போய் பார்க்க முடியும்னா மக்களிடம் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதாவது எனக்கு ஐ ஃபீல், நான் வந்து அதை களத்துக்கு போய் ஆய்வு பண்ற போது உள்ளபடியே உணர்வாக நானே வந்து ஃபீல் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலுமணியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட சார் இந்த முறை நாங்கள் பிஜேபி தான் ஓட்டு போடுவேன், ஆனால் கட்சி பாலிடிக்ஸில் எட்டால் இருக்கிறதால நாங்கள் அதில் பயணிச்சிருப்போம், ஆனால் நிச்சயமாக அந்த முறை நாங்கள் ஓட்டு கட்ட பிஜேபி தான் போடுவோம் சொல்லி அந்த மாதிரி கட்சி நிர்வாகிகள் கூட சொல்கிறான். அதனால வந்து திமுக அதிமுக எப்படியாவது பாஜக தோக்க வைக்கணும், குறிப்பா அண்ணாமலை தோக்க வைக்கணும் எடப்பாடி விரும்புறாரு. ஸ்டாலின் வந்து அதை விட விரும்புறாரு. ஆனா இதே வேலுமணி அவர்கள் ஈரோடு எலெக்ஷன் நடக்கிற போது பாத்தீங்கன்னா என்னை பாராட்டி பேசினாரு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து பேசுறாரு. சரியில்லை, நான் ரூம்ல வச்சு பேசுறேன். நான் சவுத் சங்கர மாதிரி அதிமுக சொம்பு தூக்கல, பாஜக நான் சொம்பு தூக்கல, நான் திமுக சொம்பு தூக்கல. நான் ஒரு கார்பரேட் கம்பெனி டேட்டா சயின்ஸோட வந்து பாத்தீங்கன்னா எவங்கிட்டையும் இருக்கிற எவங்கிட்டையும் கிடையாது. கொங்கு மண்டலம் கோட்டை என்பதில் விழுந்தது ஒரு ஓட்டை. அந்த ஓட்டை போட்டது பாஜக. இளைஞர்களை கேட்டா அண்ணாமலை, பெண்களை கேட்டா அண்ணாமலை, தொழிலாளர்களை கேட்டா அண்ணாமலை, திமுக உண்மையா சொல்லணும்னு கேட்டா அண்ணாமலை, இந்த பக்கம் ஏடிஎம்கேல வந்து கேட்டா அவன் அண்ணாமலை. சோ இப்படி அண்ணாமலை ரஜினி படம் அண்ணாமலை போல ஒரு அலை வீசி விட்டதான் நான் பார்க்கப்படுறேன் கோயம்புத்தூர்ல. சோ ராகுல் காந்தி ஸ்டாலினுடைய வந்து இங்க பிரச்சாரமும் ஒர்க் அவுட் ஆகல. திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய விரக்தியில் வெறுப்பில் இருக்கிறாங்க. ஸ்டாலினுடைய ஆட்சி செயல்படாத ஆட்சி. நான் உள்ளபடியே சொல்றேன், என்ன சும்மா விட்டா பரவாயில்ல, இல்லைன்னா வச்சு கிழிச்சுடும் திமுக. நான் கேட்கிறேன், ஜனநாயகத்தையும் திராவிடத்தையும் அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லி ஏமாத்துக்கிட்ட திருடர் முன்னேற்ற கழகம் திருக்குறளை முன்னேற்ற சேர்ந்த நீங்க என்ன காவல்துறை வச்சு துன்புறுத்தப்படக்கூடாது. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை விடுறீங்களே, கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சது இன்னைக்கு வரையும் பாக்குறேன். ஒரு மாநாட்டிலையும் தமிழை மத்திய ஆட்சி முழைக்க வேண்டும், திருக்குறளை தேசிய விழாக்கப்பட வேண்டும். எத்தனை தேர்தல் சொல்லுவீங்க? இதுவரை ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுங்க, 10,000 ஸ்டாலினோட கொடுத்தாலும் சரி, எடப்பாடி அவர்கள் நீ 250 ரூபாய்க்கு கொடுக்குறாரு ஓட்டுக்கு, இன்னும் 2000 கொடுத்தா கூட சரி, இங்க கோயம்புத்தூர் கொடுக்குற மண்ணின் மைந்தனாக அண்ணாமலையை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. என் கண்ணுக்கு நல்ல விளக்கணை விட்டு பார்த்துருக்கேன். கோயம்புத்தூர் 6 தொகுதியும் தெளிவா தெரியுது. சூலூர் மட்டும் கொஞ்சம் என்ன பண்ண வரும், மற்ற தொகுதியில நல்ல ரீடிங் வந்து வெற்றி பெற வாய்ப்பு களத்துல இருக்கு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லோயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களால் உருவாக்கிய ஐபிடிஎஸ் சேர்மன் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம் எம் தமிழ் தாய் உறவுகளுக்கு. கோயம்புத்தூர்ல கடந்த ஒரு வாரமா நீங்க களத்துல போயிட்டு அங்க மக்களுடைய பல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பிரஸ் மீட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. அது என்ன சர்ச்சைன்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னை நன்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு நான் விசுவாசமா வேலை பார்த்தேன். இப்ப போன எம்பி எலெக்ஷன் வந்து நடுநிலையா ஆயிட்டேன்.
ஸோ அதுக்கு முன்னாடி திமுக ஆதரவை நான் சொல்லுவேன், கொள்ளு கொடுப்பேன், திமுக பற்றா நான் இருந்தேன். அதெல்லாம் இப்ப என்னன்னா நான் பேசினா பத்திக்கின்றதால 100 பேர் பேச முக்கியம் இல்லை, பேசுற ஆள் யாருன்னு தான் முக்கியம். அப்படி இருக்கிற போது நான் பேட்டி கொடுக்குறப்ப கோயம்புத்தூர் வந்து எப்படியா அண்ணாமலை தோக்கணுன்றது திமுகவுடைய ஸ்டாலின் சார் தமிழ் முதலமைச்சருடைய கனவு. அப்படின்ற போது அந்த கோயம்புத்தூர்ல 6 தொகுதிகள், அதாவது சூலூர், பல்லடம், சிங்கநல்லூர், கோவை தெற்கு, கோவை வடக்கு, கவுண்டம்பாளையம், இந்த 6 தொகுதிகள் உட்பட்ட ஒரு பாராளுமன்ற தொகுதி. இந்த 6 தொகுதியும் அலசு அழைச்சிட்டோம். சாம்பிள் சைஸ் 3000 பேருக்கு இருக்குன்னா அதை தாண்டி கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல தரவுகள் எடுக்கப்பட்டது. ஆனா அந்த தரவுகள் வந்து தரமான தகவல், நம்பத்தகுந்த தகவல், அவங்க சொல்றது உண்மையான டேட்டாஸை உட்காரக்கூடிய நபர்களா 3000 தேர்வு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில சென்னை கோவை பிரஸ் கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து 5,000 ரூபாய் காசு கட்டுறோம். கட்டிட்டு இன்விடேஷனும் அனுப்பிடுறோம். அனுப்பிட்டோன்னே சரி ரைட்டு பிரஸ் மீட் பண்ணா அவங்க இன்விடேஷன் பிரஸ் கார்டு எல்லாத்துக்கும் அனுப்பிட்டாங்க. அப்புறம் வந்து நான் எல்லாருடைய வாட்ஸ்அப்லயும் அனுப்பிட்டு வரப்போ பேட்டிக்கு போது பாத்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் போட்ட நம்பருக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வந்து அவ்வளவு போனு, போலீஸ் வந்து அவ்வளவு போனு. ஸோ அத்தனை பேருக்கு நாங்க சொல்றோம், நாங்க 16ஆம் தேதி வரையும் வந்து டைம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ற போது நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க காவல்துறை வந்து முழுக்க என்னை தடுத்து எப்படியாவது தூக்கிட்டு போனோம், எப்படியாவது தடுக்கணும் இருந்தாங்க. அதனால நான் பிரஸ் கிளப் வந்து வெளியே வந்துட்டு பிரஸ் கிளப்ல வந்து அதோட நான் பிரஸ் கிளப் வந்து பேட்டி ஆரம்பிக்கிறேன். வாயத்தை கோவம் வந்ததே காரணம் உட்காந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அந்த டைம் பார்த்து டக்குன்னு நிறுத்துன்னு சொன்னாங்க. எனக்கு அதான் செம்ம காண்டு. ஸோ அப்புறம் கிளம்பி நேராக ரோட்டுக்கு வந்துட்டு அங்கே வச்சு நான் பிரஸ் மீட்டை கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததும் எப்படியாவது அங்கேயும் தடுக்கணும்னு சொல்லி இப்போ முயற்சி பண்ணாங்க. அந்த தடுப்பை தாண்டி வந்து நான் பேட்டி கொடுத்தேன். ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இந்த கோயம்புத்தூர் தொகுதியை ஒன்று போய் பார்க்க விஷயம்னா மக்களிடம் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதாவது எனக்கு ஐ ஃபீல், நான் வந்து அதை களத்துக்கு போய் ஆய்வு பண்ற போது உள்ளபடியே உணர்வாக நானே வந்து ஃபீல் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் 100ல வந்து பாத்தீங்கன்னா 80% வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை சொல்றாங்க. அதான் அதிசயமா இருக்குது. அதாவது ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய நபர் போன முறை போட்டாங்க, இந்த முறை வந்து அண்ணாமலை போட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை விட ஒரு விஷயம்னா அந்த கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமான பொறுப்பு வேலுமணியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட, சார் இந்த முறை நாங்க பிஜேபி தான் ஓட்டு போடுவேன், ஆனா கட்சி பாலிடிக்ஸ்ல எட்டால இருக்கிறதால நாங்க அதுல பயணிச்சு இருப்போம், ஆனா நிச்சயமா இந்த முறை நாங்க ஓட்டு கட்ட பிஜேபி தான் போடுவோம் சொல்லி அந்த மாதிரி கட்சி நிர்வாகிகள் கூட சொல்றான். அப்படின்னா இங்க ஏடிஎம்கே ஓட்டுக்குள்ள பாஜகவுக்கு போகுது. இந்த பக்கம் திமுக வந்து பாத்தீங்கன்னா கணபதி வந்து பாத்தீங்கன்னா ராஜ்குமார் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து வந்தவர், மேயர் வந்தவர். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிமுகவுடைய கேண்டிடேட் தான் போட்டிய ஒளி, அது திமுக கேண்டிடேட் அல்ல. களத்துல பாக்குறவங்க என்ன பாக்குறான்னு சொன்னா திமுக கேண்டிடேட் தான் பாக்குறாங்க. அது திமுக கேண்டிடேட் வந்து அதிமுக கேண்டிடேட் தான் பாக்குறாங்க. ஏன்னா ரெண்டுமே ஒருத்தர். இப்ப வந்து திமுக வந்து கட்சிக்குழு வந்து கார்த்திகேயனோ இல்ல வந்து எங்க கட்சிக்குழு இருக்குள்ள யாரும் போடல, கட்சிக்குழு வந்து வெளியே அதிமுக தான் போட்டிருக்காங்க. அப்படின்ற போது அந்த அளவுக்கு ஈடுபாடு, ஒரு ஈர்ப்பு வந்து இல்ல. எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கு நேத்து பார்த்திருப்பீங்க கேண்டிடேட் பேசுற போது இப்ப முழுக்க ராஜா தான் பேசுற ஒழிய கேண்டிடேட் பேசவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டம்மி கேண்டிடேட் இருக்கக்கூடிய நபர் தான் ராஜ்குமார் அவர்கள், கணபதி ராஜ்குமார் அவர்கள். அப்படி இருக்கிற சூழல்ல ஸ்டார் கேண்டிடேட் இருக்கிறாங்க. இப்ப தமிழகமே உற்று நோக்குற அண்ணாமலை எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த போன அரவிந்த் குருசா தோத்துட்டாரு. அதனால வந்து திமுக அதிமுக எப்படியாவது பாஜக தோக்க வைக்கணும், குறிப்பா அண்ணாமலை தோக்க வைக்கணும் எடப்பாடி விரும்புறாரு. ஸ்டாலின் வந்து அதை விட விரும்புறாரு. ஏடிஎம்கே ஓட்டு வங்கி வந்தாலும் பரவாயில்ல, ஏடிஎம் ஜெயிச்சா கூட பரவாயில்ல, ஆனா பாஜக ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ அப்படி நினைக்கிற போது இந்த இடத்துல எப்படியாவது வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நோக்கத்தோடு இருக்க போது பாஜகவுடைய அண்ணாமலை அவர்கள் அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்காக தான் நம்ம 6 தொகுதியை நாங்க ஐபிடிஎஸ் அலசப்பட்டோம். அரசினுடைய ஆய்வு தான் வெளியிடப்பட்டேன். ஆனா இதே வேலுமணி அவர்கள் ஈரோடு எலெக்ஷன் நடக்கிற போது பாத்தீங்கன்னா என்ன பாராட்டி பேசினாரு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து பேசுறாரு. சரியில்லை, நான் ரூம்ல வச்சு பேசுறேன். நான் சேனல் 5 தமிழ்ன்றது என்னுடைய சேனல், அது என்னுடைய சேனல், சொந்த காசு நடத்துறேன். யாருடைய விளம்பரமாவது இந்த சேனல்ல வந்திருக்கா சொல்லுங்க. பிஜேபி விளம்பரமோ, டிஎம்கே விளம்பரமோ, ஏடிஎம்கே விளம்பரமோ, எந்த விளம்பரம் நம்ம சேனல்ல போடப்பட்டிருக்கா? அது மட்டும் இல்லாம இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நடுநிலையோட என் சொந்த காசு நடத்துறேன். அது மட்டும் இல்லாம ஐபிஎஸ் பிரைவேட் லிமிடெட் என்னுடைய தனியார் நிறுவனம். கிட்டத்தட்ட இந்த சர்வேக்கு நான் செலவு பண்ணது 1 கோடி லட்சம், 1 கோடி ரூபாய் நான் செலவு பட்டிருக்கேன். இது நான் தனியார் நிறுவனம், நான் நடத்துற போது என்னுடைய ரெபுடேஷன் உயரும். அந்த நோக்கத்திற்காக சொந்த செலவை வச்சு பண்றேன், சொந்த செலவு வச்சு செயல்படுறேன். இதுல பல்வேறு விமர்சனங்கள். நான் சவுக் சங்கர மாதிரி அதிமுக சொம்பு தூக்கல, பாஜகவுக்கு நான் சொம்பு தூக்கல, நான் அதிமுக சொம்பு தூக்கல. நான் ஒரு கார்பரேட் கம்பெனி, டேட்டா சயின்ஸோட வந்து பாத்தீங்கன்னா எவங்கிட்டையும் கிடையாது. என்கிட்ட கட்சியை வந்து அணுகிற அளவுக்கு தகுதி படைச்ச கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. நான் யுஎஸ்ஏ டெக்சாஸ்ல ஆபீஸ் வச்சிட்டு இருக்கேன். டேட்டா சயின்ஸ் வெள்ளக்காரங்க கூட வேலை செய்யறான். இங்க இருக்கிற காலி பயிர்கள், பதிர்கள், கஞ்சா அடிப்பவன்,
பீடி பிடிப்பவன், தள்ளுவண்டி இருப்பவன், எடுபுடி பயல்களாம் என்னை பேசுவதற்கு தகுதி திராணி நாதி கிடையாது. குடிகார பயல்க இந்த சமுதாயத்துக்கு நான் டம் அடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், அதெல்லாம் ஓப்பனா சொல்றேன். காளி பைகள், பெக்கோலி பயிர்கள்லாம் என்னை பத்தி பேசக்கூடாது. ஆகவே இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆய்வு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க 100% அக்யூரன்சி வரும். அது எந்த மாற்றம் இல்லை. இதை விட தாண்டி தான் போக முடியும், குறையதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அந்த மாதிரி சூழ்நிலை கோயம்புத்தூரை பொறுத்தவரை இருக்கு தொடர். நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சர்வேல வந்து அதிமுக 3வது இடத்துக்கு போகும் அப்படின்னு சொல்றீங்க. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல வந்து அதிமுக 2வது இடத்துக்கு போனா சரி, ஆனா 3வது இடத்துக்கு போகும்போதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுது இல்லையா? கொங்கு மண்டலம் கோட்டை என்பதில் விழுந்தது ஒரு ஓட்டை. அந்த ஓட்டை போட்டது பாஜக. பாஜக வந்து வேற கேண்டிடேட் இருந்துச்சா கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி பிப்ரவரியில் இருக்கிற போது வெறும் 14% தான் இருந்துச்சு. ஆனா அண்ணாமலைன்ற ஒரு நபரை போட்ட பிறகு சர்ன்னு பிபி ஏறுமையா அந்த மாதிரி ஏறி போச்சு. அதுதான் பிரச்சனை. நீங்க வேற ஏதாவது கேண்டிடேட் போட்டிருந்தா கூட, வானதி சீனிவாசனை போட்டிருந்தா கூட ஒரு 14% 5% மேல தாண்டி இருக்காது. ஆனா அந்த இடத்துல வந்து அண்ணாமலை போட்டாங்க பாருங்க, பிபி சர்ன்னு 180 டிகிரி 200 டிகிரி ஏறும் இல்லையா? அந்த மாதிரி அண்ணாமலுடைய அலை ஏறுச்சு. இளைஞர்களை கேட்டா அண்ணாமலை, பெண்களை கேட்டா அண்ணாமலை, தொழிலாளர்களை கேட்டா அண்ணாமலை, திமுக உண்மையா உண்மையா சொல்லணும்னு கேட்டா அண்ணாமலை, இந்த பக்கம் ஏடிஎம்கேல வந்து கேட்டா அவன் அண்ணாமலை. சோ இப்படி அண்ணாமலை ரஜினி படம் அண்ணாமலை போல ஒரு அலை வீசி விட்டதுதான் நான் பார்க்கப்படுறேன் கோயம்புத்தூர்ல. எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு தகவல் வந்து நாம தோத்து போனாலும் பரவாயில்ல, அண்ணாமலை ஜெயிக்க கூடாது அப்படின்ற மாதிரியும், உள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பாருங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வருது. இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது அண்ணாமலையோட வெற்றிக்கு பாதிக்கப்படும் இல்லையா? இன்னும் அண்ணாமலை கூடுதல் பர்சன்ட் ஓட்டு வாங்குவார். இப்படி சொன்னா கூடுதலா அண்ணாமலை ஓட்டுவாங்க சார். அண்ணாமலைக்கு வந்து அதாவது எஸ்டிபிஐ வந்து ஏடிஎம் கூட கூட்டணி வச்சிருக்கு. அந்த எஸ்டிபிஐ கூட்டணி வச்ச போது இங்க அதிமுக இஸ்லாம் ஓட்டு கோயம்புத்தூர்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. எஸ்டிபிஐ அமைப்புல இருக்கிறவங்க மட்டும் தான் ஓட்டு போடணும் ஒழிய இஸ்லாமில் இருக்கிறவங்க ஓட்டு போடல. அதிமுகவுக்கு அது மைனஸ். அது மட்டும் இல்லாம இவங்க எஸ்டிபிஐ கூட்டணி வச்சதுனால அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா மதவாத கட்சியோட கூட்டணி வச்சதுனால, இஸ்லாமிய கட்சியோட கூட்டணி வச்சதுனால இந்துக்களா பார்க்கப்படுகிற அனைத்து தேவர்கள், நாடார்கள், கவுண்டர்கள், நாய்க்கர்கள், தெலுங்கர்கள், அனைத்து விதமான சமுதாய மக்களும் இதற்கு எதிர்ப்பாக வாக்களிக்க வேண்டும் அப்படி நோக்கத்திலே இன்றைக்கு பாஜக வாக்களிக்க தயாரிட்டாங்க. களத்துல தெரிய வருது. கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். இப்பயும் களத்துல தான் இருக்கேன். சோ வாட்சிங் கோயம்புத்தூர் வாட்ச் டே பை டே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியேப்பட்ட சூழல் இருக்கிற போது இந்த பக்கம் திமுக இந்திய கூட்டணி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. சோ ராகுல் காந்தி ஸ்டாலினுடைய வந்து இங்க பிரச்சாரமும் ஒர்க் அவுட் ஆகல. திமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய விரக்தியில் வெறுப்பில் இருக்கிறாங்க. ஸ்டாலினுடைய ஆட்சி செயல்படாத ஆட்சி. நான் உள்ளபடியே சொல்றேன், என்ன சும்மா விட்டா பரவாயில்ல, இல்லைன்னா வச்சு கிழிச்சுடும் திமுக மக்களுக்கான கட்சி இல்ல. திராவிட இயக்கங்கள் என்றைக்கு உருவானதோ அன்றிலிருந்து 20 வரை 70 ஆண்டுகளாக பின்தங்கிய மாநிலமா உருவாக்கப்பட்டது திராவிட இயக்கம். நான் காவல்துறை வச்சு என்ன துன்புறுத்தினாங்கல்ல. இன்னைக்கு வந்து டிடிசி அப்ரூவல்ல லஞ்சம் வாங்காம இருக்கீங்களா? மதுபான லைசன்ஸ் பார் லைசன்ஸ் லஞ்சம் வாங்காம இருக்கீங்களா? மணல் குவாரியில லஞ்சம் வாங்காம இருக்கீங்களா? அதுக்கு டிரான்ஸ்போர்ட்ல லஞ்சம் வாங்காம இருக்கீங்களா? மருத்துவ மெடிசன் வாங்கறதுல லஞ்சம் வாங்காம இருக்கீங்களா? நீங்க என்ன உத்தம புத்திரர்களா? நான் கேட்கிறேன். ஜனநாயகத்தையும் திராவிடத்தையும் அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லி ஏமாத்துக்கிட்ட திருடர் முன்னேற்ற திருக்குறளை முன்னேற்ற சேர்ந்த நீங்க என்ன காவல்துறை வச்சு துன்புறுத்தப்படக்கூடாது, சங்கடப்படுத்தக்கூடாது. நான் ஜனநாயகத்தோட இருக்கிறேன். நான் நிறுவனம் பிரைவேட் இருக்கிறேன். நான் விட்டா உனக்கு ஏன் காண்டு? நான் கேட்கிறேன். சோ அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு நான் வந்து விட்டா வைரல் ஆகுறது அவங்களுக்கு தெரியும். ஆகவே தடுக்க வேண்டும். உண்மை விஷயம் வெளியே வரக்கூடாது சார். கத்திரிக்காய் முத்தான் கடத்தலுக்கு வந்தாகணும். அப்படின்ற போது தாலி பொண்ணு வச்சோம்னா தாலி கட்டி ஆகணும். 10 பேர் வந்தாலே வராகட்டி. அப்படின்ற போது தேர்தல் நடந்தா ஆக போகுது. தேர்தல் டேட்டு முன்னாடி இருக்கு. நான் வந்து சர்வே விட்டு தான் ஆகணும். அப்புறம் என்ன தப்பு இருக்கு? சோ 14 தேர்தல் ஆணையம் டைம் கொடுத்திருக்கு. அப்புறம் இதுல இருக்கிறது என் மீது பயம் இருக்கிறது. 100 பேர் விட்டா பிரச்சனை இல்ல. 100 பேர்ல ஒருத்தன் யாரு? அவன் கிங் மேக்கரா இருக்குன்னு பிரச்சனை. சோ அதனால இங்க கோயம்புத்தூரை பொறுத்தவரை 70 ஆண்டுகளாக அதிமுக திமுக இந்த மக்களையும் மண்ணையும் ஏமாற்றி விட்டு சுரண்டு விட்டார்கள். போதை நகரமாக நான் ஒரு வீடியோ அனுப்புற பாருங்க. இப்ப வந்து வயல்ல வீடியோல போடுங்க. போதை நகரமாக ஆகிவிட்டது. இன்றைக்கு திமுக 62வது வார்டு, அதை எவிடன்ஸ் அனுப்புறேன். 62வது வார்டுல திமுக ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? ஒரு வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறா? இல்ல நீ ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்குற? ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்குற? 1000 2000
இல்ல எவ்வளவு கொடுக்க சொன்னாரு, எவ்வளவு கொடுக்க சொன்னாரு? நீ சொன்னீங்கன்னா நீ ஒண்ணு விட்டுருவோம், இல்லாட்டி விட மாட்டோம். எவ்வளவு கொடுக்கணும் சொல்லிட்டு போப்பா. 1000 2000 எவ்வளவு கொடுக்க சொன்னாங்க? அதான் எவ்வளவு கொடுப்பாரு சொன்னாங்க? அதான் எவ்வளவு கொடுக்கணும் தம்பி. போலீஸ் வருவாங்க தம்பி, நீ சிக்கிடுவா, நீ உண்மை சொல்லு. போலீஸ் வருவாங்க. அதுக்கு அடுத்து துட்டு கொடுக்க போறாங்க. சோ ஜனநாயகத்தை துஷ்பிரயோகம் செய்கிற, சட்டத்தை தன் கையில் தவறாக பயன்படுத்தப்படுகிற, நிர்வாகத்தை பயன்படுத்தப்படுகிற ஒரு மோசமான ஆட்சி, ஒரு ஹிட்லர் ஆட்சி, இரண்டாம் புலிகேசி ஆட்சி, செயல்படாத ஆட்சி எதுன்னா இந்த திமுக ஆட்சி. இந்த திமுக அதிமுக நாட்டுக்கு கேடு. அதுக்காக நான் பாஜக ஆதரிக்குன்னு சொல்ல வரல. கொள்ளடிச்சாங்களோ அதே ஃபார்முலாவை திமுக இன்னைக்கு கொள்ளடிக்குது. இவங்களுக்கும் அவனுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு? அதிமுகவும் திமுக டிஃபரெண்ட் இருக்கா? கிடையாது. அதிமுக திமுக ஒரு மாட்டையில் உரிய கூட்டாய்கள், இருவரும் ஒரே சேம் திடல், மாதிரி வடிவேல தண்ணி ஊத்திட்டு சொல்லுவான் இல்லையா, அது மாதிரி சேம் தொலை மாதிரி 2 பேரும் சேம் கண்டக்ட் இருக்கக்கூடிய ஊழல் செய்யக்கூடிய கட்சிகள். இந்த கட்சி நாட்டுக்கும் வீட்டுக்கும் நமக்கும் கேடான கட்சி, பல லட்சம் கோடிகளை கொள்ளடி கட்சி, மதுவை ஒழிக்கும் என்று பொய்யாக விமர்சனம் செய்த கட்சி, பொய்யான தேர்தல் அறிக்கை கொடுத்த கட்சி. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை விடுறீங்களே, கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சது இன்னைக்கு வரையும் பாக்குறேன். ஒரு மாநாட்டிலையும் தமிழை மத்திய ஆட்சி முழைக்க வேண்டும், திருக்குறளை தேசிய விழாக்கப்பட வேண்டும். எத்தனை தேர்தல் சொல்லுவீங்க? இதுவரை ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? நீட்டு தேர்வு உங்களால ரத்து பண்ண முடியுமா? சவால் விட்டு நீட்டு தேர்வு நாடகம் நடத்தக்கூடிய திமுக அது மட்டும் இல்லாம சொல்லி சர்க்கார் கமிஷன்ல ஊழல் செய்து நீங்க திமுக சாதாரண ஊழலுக்கு பெருச்சாரிகள் பூகுற கட்சி, குடும்ப கட்சி, குடும்ப ஆதிக்கம் கொண்ட கட்சி. நேருடைய புள்ள வருவான், ஏவருடைய புள்ள வருவான், நபர்களை தாண்டி இந்த திருட்டுத்தனம் செய்வதற்காகவே இந்த செக்டாரை கட்டமைக்கப்பட்டு திராவிடம், பெரியார், ஆரியன் சொல்லி ஏமாத்துகின்ற ஒரு திமுக கட்சி. இதை விட ஒரு நாட்டுக்கேடான கட்சி இல்ல. அதாவது ஸ்டாலின் அவர்கள் முன்பும் பின்னும் பார்க்கிற போது அவருடைய செயல்பாடுகள் என்டையர் மாறுபட்டிருக்கு. ஆக மக்களுக்கானவர் அல்ல, நாட்டுக்கானவர் அல்ல, தனக்கானவர். சார், ஒரு மனுஷனை ஒரு சொத்து சமாளிக்கலாம் 10,000 கோடி, இதுக்கு மேல எவ்வளவு நம்ம என்னதான் தின்ன போறோம்? அளவுக்கு மிஞ்சி சொத்து மாற்ற பிறகு இன்னும் திராவிடம் எதிர்ப்பானது எவ்வளவு நாளைக்கு தான் ஏமாற்ற முடியும்? ஆகவே இந்த கோயம்புத்தூர் மக்கள், நான் பேசல, கோயம்புத்தூர் மக்கள் பேசுவதை நான் அவங்கள நான் ஆவியா பேச நினைச்சீங்க. நான் பேசல, என் நாக்கு பேசல, ஆவியா பேச நினைச்சீங்க. அப்புறம் போது கோயம்புத்தூர் மக்கள் அப்படி சொல்லப்படுறாங்க. அதாவது ஸ்டாலின் ஆட்சி விடிய தராத ஆட்சி, ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி, இந்த நாட்டு கேடர் ஆட்சி. எடப்பாடியும் அதே மாதிரிதான். இதை இன்னொரு விஷயம், எடப்பாடி செய்த தவறு, எஸ்டிபியோட கூட்டணி வச்சது பெரிய தப்பு. எஸ்டிபியோட கூட்டணி வைக்கல. அந்த கூட்டணி வச்சதாலன்னா அந்த எஸ்டிபிக்கு சந்தம முஸ்லீம் மட்டும் தான் போறாங்க ஒழிய மத்த எந்த முஸ்லீமும் போடல. அதனால இந்துக்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாறிட்டாங்க. அதே கவுண்டர் சமுதாயத்துல அவங்க சொந்த மதத்துல நான் கூட காடா கூட்டாங்க கவுண்டருங்க. எப்படி என் சாதியில சொந்த மதம் இருக்கு. என் சமுதாயத்துல என்ன சொல்றாங்க, நம்ம சாதியில அண்ணாமலைக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு என் சமுதாயம் உறவுகளே பேசப்படுறாங்க. சோ கவுண்டர் சமுதாயத்தின் ஓட்டுகள் அண்ணாமலைக்கு விழுது, தேவ சமுதாய ஓட்டு அண்ணாமலைக்கு விழுது, நாயுடு சமுதாய ஓட்டு அண்ணாமலைக்கு விழுது. அதனாலதான் சால்ரா சொன்ன 38% வாக்களுக்கு மேலதான் குறையாது. அப்படி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கட்டாயம் வெற்றி தான். நான் தைரியமா சொன்னேன், நாவுக்கரசு நான் கூப்பிட்டு சொல்றேன், நாலாவது ரிசல்ட் வரலாம் என்ன கேளுங்க. நான் ஐபிடிஎஸ் பிரைவேட் நிறுவனம், நான் சும்மா காலி பஸ் மாதிரி யூடியூப் சேனல் வச்சோ அதை வச்சோ இதை வச்சோ இல்ல வேற மாதிரியே ஒரு சேனல் கிடையாது. ஒரு கார்பரேட் கம்பெனி. சவுத் இந்தியால ஐபேக் பர்சனா கூட சுனில விட நான் சீனியர். பட் அப்படியேப்பட்ட நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க, நாவுக்கரசு நான் காட்டாவத்துலயும் கவுண்டர் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுங்க. 10,000 கொடுத்தாலும் சரி, எடப்பாடி அவர்கள் நீங்க 250 ரூபாய் கொடுக்குறாரு ஓட்டுக்கு, இன்னும் 2000 கொடுத்தா கூட சரி. இங்க கோயம்புத்தூரை பொறுத்தர மண்ணின் மைந்தனாக அண்ணாமலையை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. என் கண்ணுக்கு நல்ல விளக்கணை விட்டு பார்த்திருக்கேன். கோயம்புத்தூர் 6 தொகுதியும் தெளிவா தெரியுது. சூலூர் மட்டும் கொஞ்சம் என்ன பண்ண வரும், மற்ற தொகுதியில நல்ல ரீடிங் வெற்றி பெற வாய்ப்பு களத்துல இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, இப்போ திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அவங்களுடைய அதிகார பலத்தை பயன்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் வருது. அப்படி ஒருவேளை பயன்படுத்தினா அது அண்ணாமலையுடைய வெற்றி பாதிக்காதா? அதாவது தலைமைச் செயலர் வந்தாலும் ஓட்டையே வந்தாலும் கோவை கோட்டைக்குள் விழுந்தது ஒரு ஓட்டை. அந்த ஓட்டையை உருவாக்கியவர் பாஜக, அண்ணாமலை. இதுல ஸ்டாலின் வந்தாலும், உதயநிதி வந்தாலும், குடும்பமே வந்தாலும் இங்க மக்கள் பிக்ஸ் பண்ணிட்டான். சார் இன்னைக்கு எடுத்துக்காட்டு, ஆர்கே நகர் எலெக்ஷன்ல திமுக பெரிய கட்சி, எதிர்கட்சி. அதிமுக எடப்பாடி முதலமைச்சர். அந்த இடத்துல பூத்தே இல்ல. ஒருத்தனை பேசுற போது சற்று யோசிக்கணும். பலம் என்ன, பலம் விஷயம். சோ முகம்தான் பலம், மனுஷன் பலம். அந்த ஆக்கேனர்ல தினகரன்ற ஒரு மனுஷன் ஜெயிச்சானா இல்லையா? நான் கேட்குது, நீங்க கேள்வி கேட்கறேன், நான் உன கேள்வி கேட்கறேன். அதிமுக அன்னைக்கு ஆளுங்கட்சி கோடி கூட செலவு பண்ற போது அந்த இடத்துல பூத்து இருந்துச்சா, ஆளு இருந்துச்சா, எதுவுமே ஆக்கேனர்ல எப்படிங்க இடைத்தேர்தல், அதுவும் வரலாற்றுல இடைத்தேர்தல் எப்பயும் ஆளுங்கட்சி ஜெயிக்கும். அந்த இடத்துல டெபாசிட் திமுக, அப்புறமா அந்த இடத்துல எப்படி வச்சு
எஸ்போன் சொல்றாரு உனக்கு பூத் இருக்கான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து அந்த காலம். இன்னைக்கு எல்லாம் சின்ன இன்னைக்கு பலாப்பழம் எடுத்துக்க ராமநாதபுரத்துல பலாப்பழம் செம்மையா ரீச் ஆயிடுச்சு, நல்லா தெரியுது. இன்னைக்கு எல்லாம் வந்து சின்னம் ஒரு தலைமை பூத்தல எழுச்சி வந்துருச்சுன்னா யாராலையும் வெற்றி பெறுவாங்க. நம்ம கிராமம் சொல்லுவாங்க கழுது கூட வெற்றி பெறும் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு 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 மாய வந்துருச்சுன்னா இதாயிடுச்சுன்னா இனிமே பண்ண முடியாது. அது மாதிரி வந்து நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தவரை இன்னைக்கு போதையில அடிமையா இருக்காங்க இளைஞர்கள். அதுக்கடுத்து வந்து சுகாதார சீர்கேடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம், அரசாங்க மருத்துவர்கள் வந்து ஒழுங்கா சுத்தகரிக்கப்படல, ரோடுகள் வந்து சரியில்லை, கழிப்பிட வசதி இல்லை, சுகாதார சீர்கேட்டான ஒரு கோயம்புத்தூர் ஒரு கட்டமைப்பு இழக்கப்பட்ட ஒரு மாநகரமா மாவட்டமா இருக்கு. அதாவது கோயம்புத்தூர் கலாச்சாரம் மொத்தமா அழிஞ்ச கலாச்சாரமா இருக்கு. இன்னைக்கு திமுக அதிமுக இந்த 70 ஆண்டுகளாக சுடுகாடாக ஆக்கி விட்டதாங்க கோயம்புத்தூரை. இது மீட்டெடுக்க கடைசி ஒரு அத்தியாயம் அண்ணாமலை ஒரு நபர் தான் சொல்லிட்டு நான் சொல்லல, நபர்கள் சொல்றாங்க, பாக்குற நபர். அப்படின்னா எந்த அளவுக்கு பப்ளிக் மதியில ஒரு எழுச்சி ஒரு அவேர்னஸ் வந்துருக்குன்னு பாருங்க. சோ அந்த அதனுடைய கண்ணுல பார்த்துல எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. நான் 25 வருஷமா அந்த ஃபீல்டு இருக்கும்போது நான் இப்படி எல்லாம் எதிர்பார்க்கல. அதாவது இந்த இடத்துல கண்டிப்பா கலைஞர், ஜெயலலிதா போன்ற அண்ணா போன்றவங்களாம் பேச்சு கலையால் ஈர்க்கப்பட்டவங்க. என் உயிரினும் வேணா உடன்படா உயிரோட ஓடி வருவாங்க. நீங்க ஸ்டாலின் சொன்னா கூட ஓடி வர மாட்டாங்க. காசு கொடுத்தாலையும் நீங்க டிஎம்கே கால அதே பொம்பளை, இதே டிஎம்கே கால மீட்டிங் போதும் அதே பொம்பளை அதிமுக மீட்டிங் போது 1000 ரூபாய்க்கு. காலம் மாறி போச்சு, கொள்கை அரசு கோட்பரசா மாறி போச்சு, கொள்ளையடிக்கிற அரசு ஆகி போச்சு. அது மாதிரி ஒரு காலத்துல கலைஞருக்குன்னு ஒரு உணர்வுமான ஃபேன்ஸ் இருந்துச்சு, ஜெயலலிதாக்குன்னு ஒரு உணர்வான அம்மான்னு சொல்லி ஃபேன்ஸ் இருந்துச்சு. அது மாதிரி அண்ணாமலைக்குன்னு வெறி கொண்ட இளைஞர் படை, பெண்கள் படை, தமிழர் படை, சமுதாய படை, அனைத்து சமுதாய மக்களும் எதான் ஸ்பெசிபிக்கா கவுண்டர் கூட பிரிச்சு விடாம அனைத்து சமுதாயமும் ஒத்துமையா பாக்குற ஒரு தலைவனா அண்ணாமலை இருக்காரு. சோ அப்படின்னா இந்த இடத்துல வெற்றி பெற தோக்க வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி நபருக்கு 40 ஆண்டுகள் நம்ம இந்த அரசியலை பார்க்கும்போது திமுக பிடிக்கலன்னா மக்கள் அதிமுகவுக்கும், அதிமுக பிடிக்கலன்னா திமுகவுக்கும் தான் வாக்களிக்கிறாங்கன்னு போது கோயம்புத்தூர் மக்கள் எந்த அடிப்படையில் நம்ம அண்ணாமலை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க? கோயம்புத்தூர் மக்கள் 70 ஆண்டுகளை திராவிட இயக்க ஏமாற்று பித்தலாட்ட வேலைகளுக்கு முடிவு கட்ட விதையை போட தயாராகிட்டாங்க தான் நான் பாக்குறேன். அதாவது திராவிட இயக்கின்ற அழிக்கின்ற ஒரு சக்தியாக, ஒரு முகமாக, உருவமாக அண்ணாமலை உருவாகிவிட்டார் என்பதை கண்ணில் தெரிகிறது. அதாவது பார்க்கிற போதெல்லாம் எழுச்சி தெரியுது. இந்த சூலூர் தொகுதியில கவுண்டபாளையம் சில பகுதிகளை விட்டு நார்த் தொகுதியில் சில வட்டாரங்கள் தாண்டி மீது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பரவலாக 1990 வானிலை சொல்ற மாதிரி அங்க ஃபுல்லா வந்து அண்ணாமலை வீசுகிறது. அதனால் வந்து நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அங்க டோட்டலா வந்து அண்ணாமலை வெற்றி பெறுகிற களம் இருக்கு. இது திராவிட இயக்கங்கள் சார் ஒருத்தர் சொல்றான், இந்த திராவிட இயக்கங்கள் அழிக்கின்ற ஒரு சக்தி தமிழ்நாட்டில் பிறந்து விட்டது, இந்த அண்ணாமலை விட்டா நமக்கு வேற சான்ஸே இல்லைன்னு சொல்றான். அப்படின்னா எந்த அளவுக்கு அண்ணாமலையை புரிஞ்சு வச்சிருவாங்க பாருங்க. இதை விட ஒரு விஷயம் ஒரு பெண்மணி சொல்றது, சார் அதிமுக வந்து 250 ரூபா ஓட்டு கொடுக்குறா சார், திமுக 500 ரூபா கொடுத்துட்டு போயிடுச்சு சார், ஆனா காசு நான் கொடுக்க மாட்டேன், ஆனா ஊழல் இல்லாம நேர்மையா செயல்படுவேன், எனக்கு வந்து வாக்களிக்க சொல்லக்கூடிய நபர் அந்த நேர்மையை பாக்குறாங்க. அதெல்லாம் வாக்கா மாறும். பெண்களை கவரப்பட்ட தலைவர், இளைஞர்களை கவரப்பட்ட தலைவர், தொழிலாளர் கவரப்பட்ட தலைவர், நெசவாளர் கவரப்பட்ட தலைவர், கோழி பண்ணக்காரர் கவரப்பட்ட தலைவர், அதுக்கடுத்து சிறு வியாபாரிகளை கவரப்பட்ட தலைவர், தொழிலதிபர்களை கவரப்பட்ட தலைவர், ஜிஎஸ்டியால் பாதிப்பில்லாத தலைவர். சோ இப்படி ஒரு தலைவன் கிடைச்சது கோயம்புத்தூர் மக்களுக்கு அவமா இருப்பதனால கிட்டத்தட்ட 74% வாக்கு போலியும் நான் எதிர்பார்க்கிறேன். எத்தனை சதவீதம்? 74% வாக்குகள் வந்து எதிர்பார்க்கும். அப்படி பாக்குற போது என்னுடைய பிக்சர் வந்துடும். நான் தைரியமா சொன்னேன், நான் தோத்த நிறுவனத்தை கழிச்சு போறேன்னு சொல்லிட்டு. இதுதான் சூசமா போதுமா? இல்ல இப்போ இந்த கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டோம்னா நகர்ப்புறம், ஊரகம் இந்த 2 பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். இதுல ஏதாவது வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா, இல்ல ஆவரேஜா அண்ணாமலைக்கு அந்த ஓட் ஷேர்ன்றது இருக்கா? இல்ல சூலூர் பகுதியில வந்து இன்னும் மக்கள் வந்து சிட்டிசன் படத்துல மாதிரி கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. நான் கோயம்புத்தூர் இப்படி ஒரு மக்கள் இருக்கான்னு இப்பதான் நான் போய் களத்துல போய் வியந்து பாக்குறேன். ஸோ அந்த மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காசுக்காக ஓட்டு போற கூட்டம். ஸோ அப்படி இருக்குது. இன்னும் வந்து வாக்கு விபச்சாரிகள் இன்னும் தமிழ்நாட்டு இருக்கான். ஒருத்தெல்லாம் சொல்றான் காசு கொடுத்தா ஓட்டு போடுன்னு சொல்றான். இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து நாட்டுக்கு கேடு. அதே மாதிரி சாகர வரையும் நான் திமுக தான் ஓட்டு போடுவேன், அதிமுக தான் ஓட்டு போட ஒரு கூட்டம், வயது மூப்பான கூட்டம், அதாவது கிளங்கெட்டுகள் இருக்கிற கூட்டம். இந்த ஜென்ரேஷன் முடிஞ்சுன்னா திராவிட இயக்கம் அழிஞ்சு, அதாவது ஜென்ரேஷன்னா 65 வயசுக்கு மேல இருக்கிற அந்த நபர்கள்லாம் வந்து சமுதாயத்தை விட்டு வெளியே போனாங்கன்னா இங்க சாக்கடை கழிவு, அரசியல் கழிவு மாறிடும். ஏன்னா திமுகவுக்கு வந்து இருக்கிற ஒரே ஓட்டு கெட்டுகள் கிளவிகள் ஓட்டு தான் இருக்க, பொம்பளைகள் ஓட்டு இல்ல. பல்லு போன கிளவி ரெட்டலை போடணும், அப்புறம் வந்து கிழவமார்கள் மூத்தவர்கள் வந்து ரெட்டலை சூரியனை போடணுமா, இதுதான் இருக்க ஒழிய மத்த எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தலைவரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா பற்றி புரிதல் வந்துருச்சு. கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை அண்ணாமலை 100% வெற்றி பெறுவது உறுதி. 74% வாக்குகள் போலிங் ஆகும்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38% மேல, அதாவது நான் நினைக்கிறேன் கரெக்டா இதே போக்குல போச்சுன்னா ஒரு 32-42% வாக்குகள் பெற்று நிச்சயமாக அண்ணாமலை எம்பி ஆவாரு. அண்ணா மக்கள் இந்த நமக்கு என்ன பண்ணுவோம், தெலுங்கு படத்தெல்லாம் பார்ப்போம், அந்த ஒரு படத்தெல்லாம் பார்க்கும்போது எப்ப வந்துட்டாரு நமக்குள்ள ஒருத்தன்ற மாதிரி இங்க அண்ணாமலை அப்படி பாக்குறாங்க சார். அதாவது நாம் தமிழ் சீமானோட எப்படி ஒரு கூட்டம் இருக்கோ அந்த மாதிரி அண்ணாமலை இருக்கு சார். அண்ணாமலையுடைய கூட்டம் சுத்தி வந்து அண்ணாமலை விரும்பியா இருக்கான். தன்னுடைய தேவைகள், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய வேலை வாய்ப்பு, தன்னுடைய வருமானம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறது அண்ணாமலை இருக்காரு. சோ அப்படிங்கிற போது அந்த மனுஷன் எப்படி தோப்பாரு சொல்லுங்க. நான் தெளிவுபடுத்திட்டா உங்களுக்கு புரியுதா? சோ இப்படிப்பட்ட மனுஷன் எப்படி தோப்பார் சொல்லுங்க. சோ இந்த இடத்துல இப்ப அண்ணாமலை வரலாம் வராம இருப்பார் எப்படியா இருப்பான்னு சொல்றத உடைச்சு விட்டதுனால இப்ப திமுக அதிமுக நான் காண்டுனால சொல்றேன்னா என்ன என் போக்குல விட்டா பிரச்சனை இல்லை. என்ன சீண்டிகிட்டு இன்னும் மறுபடியும் எல்லாம் பார்த்தா போலீஸ்காரங்க நான் மதிக்க மாட்டேன். ஏன்னா அட்வொகேட் வேற, வழக்கறிஞரும் வேற. நான் சீண்டி சட்டத்தை நல்லா தெரியும். நான் என் நேர்மையோட இருக்கிற நபர், எந்த விதமான தவறான சமூகத்துக்கும் செயல்படாத நபர். அப்படிங்கிற பட்சத்துல என்ன என் போக்குல விட்டா பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல என்ன சீண்டுகிட்டு போனாங்கன்னா திமுக செய்யற ஒட்டுமொத்த பித்ராட்டம் சொல்லிவிடுவேன். தமிழக முதலமைச்சருடைய அந்தரங்க வரையும் பேசிவிடுவேன். சோ எனக்கு இவங்களுடைய பெத்தலாட்டம் எனக்கு நல்லா தெரியும். சோ என்னை என் வழியில விட்டா அவர்கள் சிறந்தது. நான் ஒரு கார்பரேட் நடந்துட்டு என் செவினேன்னு பாதை நோக்கி போடுவேன். இந்த போலீஸ்காரெல்லாம் மறுபடியும் அதை சீன்றது கொள்றது நான் போனை போட்டு இது பண்றதெல்லாம் வச்சுக்கிட்டா நிச்சயமா சொல்ற திமுகவை அண்ணாமலையோட பண்டமா நான் கழிச்சு விட்டுருவேன். சரியா? நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். சேனல் பை தமிழ் என் உசுர் மட்டும் தான் இருக்கு. நான் உசுர் மட்டும் தான் இருக்கு. எனக்கு ஒண்ணு இல்லை. என் தாயே போன பிறகு எனக்கு உலகத்துல ஒண்ணும் இல்லை. இதுக்கு மேல என் உசுர் மட்டும் தான் இருக்கு. என் உசுர் போனா என்ன, நாட்டுக்குள்ள என் உசுரோட போட்ட பிரச்சனை கிடையாது. ஆகவே நல்லாவும் வரணும், நாட்டாளணும் அப்படி அதுக்காக அண்ணாமலைக்கு ஆதரிச்சும் கிடையாது. சோ இவர் 2 பேரும் திருட. யார் யாரு? அதிமுக திமுக 2 பேரும் ஒரே சேம் திருட. இதுல இருந்து மாற்ற வேணும். மாற்றி வாக்களிங்க. அது நல்லவங்க யாருக்கான வாக்களிங்க. ஆனா ஜனநாயகத்தில் இந்த நிலைமை ஒரு குடும்ப கட்சிக்குள் சேர்ந்தா மொத்த சுருண்டிட்டும் நம்ம நடுத்தருல நக்கெடுத்து பார்த்து நடுத்தரும் நிற்போம். தயவு கூர்ந்து தமிழக வாக்காளர் சிந்திச்சு வர எலெக்ஷன்ல வாக்களிங்க. நல்லவனை வாக்களிங்க, திருடனை வாக்களிக்காதீங்க. அவன் தலைவன் நமக்கு நேர்மையானவனா, அவங்க சொல்றது உண்மையா, அவங்க பேசுறதுக்கு பின்னாடி என்ன உலகம் இருக்கு, இதையெல்லாம் புரிதல் வந்து இதுக்கு மேலாவது மாற்றத்தை உருவாக்கணும். இல்லைன்னா அந்த பொருளாதார வளர்ச்சி பெறாது, நாடு வளர்ச்சி பெறாது. இந்த குடும்ப கட்சிக்குள் அதாவது திமுக அதிமுக சிக்கி கொண்டோம்னா நிச்சயமா எதிர்காலம் நமக்கு வாழ்க்கை கேள்விக்குறி, நம்ம சங்கதி இருக்கும் கேள்விக்குறி. வாக்களை சிந்திச்சு நல்லவர்களை வாக்களிங்க. நன்றி.